கேரளத்தில் திடீரென்று மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்கனவே மழை அதிக அளவில் காணப்படுவதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சௌமியா. கேரளாவில் ஏற்பட்ட அதிக கனமழை காரணமாக 12 மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து வரும் கனமழை காரணமாக முக்கியமாக இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், பத்தனம்திட்டா, கண்ணூர், திருச்சூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நடுக்காணி பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் பாய்ந்து இருக்க மண் குவியலில் கண்டு சிதறக்கூடிய மக்கள் உயிரிழப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கும் அந்த மண் சரிவு பரவரைக்கும் காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. இதில் வெளியாகும் இந்த பரபரப்பு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அமைச்சர் பி குஹானி குட்டி வீட்டின் அருகே இந்த மண் சரிவானது ஏற்பட்டுள்ளது. இருக்கக்கூடிய கேரளாவில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றிருந்தாலும் இந்த மண் சரிவு நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும் போது இந்த மண் சரிவானது ஏற்பட்டது. அதை கேமராவில் படம் பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட காட்சிகள் தான் பார்க்க முடியுது. மேலும் அந்த இடத்திலிருந்து உயிர் சேதமின்றி அங்கிருந்து சிதறக்கூடிய காட்சிகள் தற்போது பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக இந்த காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டது. மலப்புரம் இருக்கக்கூடிய பனைக்காடு நடுக்காணி என்ற பகுதியில் தான் இந்த மண் சரிவானது திடீரென ஏற்பட்டது. இது போக பல்வேறு இடங்களில் இந்த மண் சரிவானது தற்போது ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மழையானது பல்வேறு இடங்களில் தற்போது கேரளா முழுவதுமே கனமழையாக பெய்து வருகிறது. இதனால் உள்ளிட்ட நம்ம இருக்கக்கூடிய சபரிமலை உள்ளிட்ட இடங்களில் யாரும் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு மழையானது தற்போது அதிகரித்துள்ளது. தொடர்ச்சியாக கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் விடுமுறை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளது, மின்சார வயர்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு சிக்கலில் தற்போது கேரள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த மண் சரிவானது ஆங்காங்கே இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் உள்ளிட்ட பொதுவாக இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே இந்த மண் சரிவானது ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் இந்த உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் மண் சரிவானது ஏற்பட்டுள்ளது. இதனால் பேரிடர் குழுவினர் தற்போது அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய தேசிய பேரிடர் குழுவினர் தற்போது கேரளாவுக்கு விருந்துள்ளனர். இதுபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பேரிடர் குழுவினர் தற்போது பேரிடர் மேலாளர் குழுவினர் தற்போது இவர்கள் பாதுகாப்பு தற்போது கேரளா சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த மண் சரிவு காட்சிகளையே நமக்கு கிடைத்துள்ள நேரடி காட்சிகளாக நாம் முதலாக பார்க்க முடிகிறது. இந்த பரவலின் காட்சிகள் தான் தற்போது ஒரு பரபரப்பையே கேரளாவில் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சொல்லுங்க. கேரளத்தில் திடீரென்று மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்கனவே மழை அதிக அளவில் காணப்படுவதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சௌமியா. கேரளாவில் ஏற்பட்ட அதிக கனமழை காரணமாக 12 மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து வரும் கனமழை காரணமாக முக்கியமாக இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், பத்தனம்திட்டா, கண்ணூர், திருச்சூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நடுக்காணி பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் பாய்ந்து இருக்க மண் குவியலில் கண்டு சிதறக்கூடிய மக்கள் உயிரிழப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கும் அந்த மண் சரிவு பரவரைக்கும் காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. இதில் வெளியாகும் இந்த பரபரப்பு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அமைச்சர் பி குஹானி குட்டி வீட்டின் அருகே இந்த மண் சரிவானது ஏற்பட்டுள்ளது. இருக்கக்கூடிய கேரளாவில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றிருந்தாலும் இந்த மண் சரிவு நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும் போது இந்த மண் சரிவானது ஏற்பட்டது. அதை கேமராவில் படம் பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட காட்சிகள் தான் பார்க்க முடியுது. மேலும் அந்த இடத்திலிருந்து உயிர் சேதமின்றி அங்கிருந்து சிதறக்கூடிய காட்சிகள் தற்போது பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக இந்த காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டது. மலப்புரம் இருக்கக்கூடிய பனைக்காடு நடுக்காணி என்ற பகுதியில் தான் இந்த மண் சரிவானது திடீரென ஏற்பட்டது. இது போக பல்வேறு இடங்களில் இந்த மண் சரிவானது தற்போது ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மழையானது பல்வேறு இடங்களில் தற்போது கேரளா முழுவதுமே கனமழையாக பெய்து வருகிறது. இதனால் உள்ளிட்ட நம்ம இருக்கக்கூடிய சபரிமலை உள்ளிட்ட இடங்களில் யாரும் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு மழையானது தற்போது அதிகரித்துள்ளது. தொடர்ச்சியாக கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் விடுமுறை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளது, மின்சார வயர்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு சிக்கலில் தற்போது கேரள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த மண் சரிவானது ஆங்காங்கே இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் உள்ளிட்ட
பொதுவாக இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே இந்த மண் சரிவான ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் இந்த உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் மண் சரிவான ஏற்பட்டுள்ளது. இதனால் பேரிடர் குழுவினர் தற்போது அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய தேசிய பேரிடர் குழுவினர் தற்போது கேரளாவுக்கு விருந்துள்ளனர். இதுபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பேரிடர் குழுவினர் தற்போது பேரிடர் மேலாளர் குழுவினர் தற்போது இவர்கள் பாதுகாப்பு தற்போது கேரளா சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த மண்சரிவு காட்சிகளிலே நமக்கு கிடைத்துள்ள நேரடி காட்சிகளாக நாம் முதலாக பார்க்க முடிகிறது. இந்த காட்சி பதவியின் காட்சிகள் தான் தற்போது ஒரு பரபரப்பையே கேரளாவில் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சொல்லமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி வசந்த் சித்தார்த்.